இது வந்து பார்த்திங்கன்னா விவோ Y15. இதுக்கு டிஸ்பிளே மாற்றுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். இவங்க போன வாரம் தான் டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் மட்டும் வருது, டிஸ்பிளே காமிக்கல. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே பக்கம் ஓப்பன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இதில் பேக் ஸ்க்ரூ எதுவும் கிடையாது. அதனால் டைரெக்டாக பேக் டோர் எடுக்க வேண்டியதான். அடுத்தடுத்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஈஸியாக டிஸ்பிளே மாற்றுறதுன்னு கற்றுக்குவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் வீடியோவாக டிஸ்பிளே மாற்றுற வீடியோ போட்டிருக்கேன். பேக் டோர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நகத்தை வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து விட்ருங்க, இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் கட் ஆகிடும். பேக் டோர் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்க்ரூ தான் கழட்டுற மாதிரி இருக்கும். கீழே எதுவும் டச் பண்ணாதீங்க. கீழே எந்த ஒரு லிங்க்கும் இல்லை. இதுக்கு மேலே இருக்கிறது கழட்டினா போதும். மேலே ஷீல்டுக்காக மட்டும் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை மட்டும் கழட்டிக்குங்க. வீடியோ கொஞ்சம் கிளியராக தெரிலனா நீங்கள் கொஞ்சம் கிளியரிட்டி அதிகமாக வச்சுக்கோங்க. 1080 4K வரைக்கும் வீடியோ இருக்கும். நீங்கள் ஹெச்டியாக மாற்றிக்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு யூடியூப்பில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருப்பேன். எல்லா ஸ்டெப்பும் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே மாற்றிடலாம். ஸ்க்ரூ கழட்டி எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ கழட்டி எடுத்துகிட்டு மேலே இருக்க ஷீல்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் எடுத்துக்கணும். பேட்ரி கனெக்டர் மட்டும் எடுங்க. பேட்ரி கனெக்டர் எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் ஸ்டிக்கரை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்துடும். பேட்ரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்பிளே கனெக்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேவை எடுத்துடலாம் வெளியே. இது வந்து போயிட்டு டிஸ்பிளே லோக்கல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் க்ளீன் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து ஃப்ளாட்டாக உட்காரணுன்றதுக்காக தான். ரொம்ப அழுத்தமாக போட்டு எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரேம் கூட டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லோக்கல் ஃப்ரேம் வாங்கும்போது நெட்வொர்க் கனெக்ஷன் சரியாக வராமல் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டவர் சரியாக வராது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே புதுசு எடுத்து போட்டுக்கலாம். புதுசு எடுத்து போட்டு பேட்ரி கனெக்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு கிளியராக வருதுன்னு சொல்லிட்டு. டிஸ்பிளே செக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து செக் பண்ணுங்கள். எங்கேயாவது டச்சு வேலை செய்யலைன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. டிஸ்பிளே வேறு தான் போடுற மாதிரி இருக்கும். இருக்கிற டிஸ்பிளே வேஸ்ட் ஆகும். இது பாஸ்வேர்ட் போட்டுக்கிறதுனால நம்ம 1 2 போட்டு டைப் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்பிளே எல்லாம் நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒட்டிக்கலாம் இந்த டிஸ்பிளேவை. இப்போது ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் ஏற்றுவேன். எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கீழே போட்டாலும் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த நம்ம போடுற பேஸ்ட்டோட தரம் கம்மியாக இருந்தாலும் இல்லை விழுறத கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டக்குன்னு டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். அதுக்காக நம்ம போடுவோம். டிஸ்பிளே பேக் சைடில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை யாரும் எடுக்க மாட்டாங்க 90%. இந்த ஸ்டிக்கரை எடுத்துருங்க. இந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுனால எது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேவோட இந்த ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். மறக்காமல் பண்ணிவிடுங்க. பேஸ்ட்டு ஓரளவுக்கு மீடியமாகவே போடுங்க. ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, ரொம்ப கம்மியாகவும் போடாதீங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் விழுக ஆரம்பிச்சிடும். லைட்டாக ஒயிட் டாட் விழுந்துடும். அதுக்காக தான் ரொம்ப அதிகமாக போடாதீங்கன்றது. கம்மியாக போடாதீங்கன்னு சொல்கிறது எதுக்காகனா டிஸ்பிளே ஓப்பன் ஆகிடும். சும்மாவே ஓப்பன் ஆகி வந்துடுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மீடியமாகவே போடுங்க. அந்த ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டிஸ்பிளே தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்பிளே அரேஞ்ச் பண்ணி கொரியர் போட்டு விட்டுறேன். எந்த அமௌண்ட்டில் வேணும், எந்த குவாலிட்டியில் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். டிஸ்பிளே மட்டும் இல்லை, வேறு ஏதாவது பேட்ரி அக்சசரிஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், பண்ணித்தரலாம். இப்போ டிஸ்பிளே கனெக்டரை ஒட்டிக்கலாம். பேக் சைடில் சென்டர் பாயிண்டில் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வைங்க. மேலேயும் கீழேயும் போகாமல் வைங்க. ஏன்னா ஒட்டிக்கிச்சுன்னா திரும்ப பிரித்து போடுறது சான்ஸ் இல்லை. அதுக்காக தான் சொல்கிறேன். கனெக்டரை உள்ளே போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கான்னு. ஃப்ரேம் உள்ளே போய் உட்காரணும். ஃப்ரேமுக்கு வெளியே வரக்கூடாது. காம்போ பார்த்துட்டு கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே கனெக்டரை ஃபிக்ஸ் பண்ண உடனே ஸ்டிப்பை நல்லா போர்டோடு அழுத்தி விட்டுருங்க. பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி கனெக்டரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷீல்டு எடுத்து மேலே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு
ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லாவே பார்த்துக்குங்க. பேஸ்ட்டு காயாததுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தான் திரும்பவும் ரிமூவ் பண்ணி கூட போட முடியும். பேஸ்ட்டு காஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஷீல்டு வச்சு இந்த ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான டைட்டே வைங்க. ஒரு சில ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிஸ்பிளே வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ மாற்றி போட்டிங்கனாலும் டிஸ்பிளேவை டச் பண்ணும். ஸ்க்ரூ ஒரு லிமிட்டுக்கு மேலே டைட் வச்சிங்கனாலும் டைரெக்டாக போய் டிஸ்பிளே டச் ஆகும். பார்த்து பண்ணுங்கள். டிஸ்பிளே வேஸ்ட் பண்ணிங்கன்னா 1000 ரூபா போச்சுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் இன்னும் கிளியராக கூட வீடியோ போடுறேன். இன்னும் தெளிவாகவும் வீடியோவில் சொல்லி விட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு எந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கான டைட் தான் சொல்லியிருக்கேன். அதை பற்றியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஸ்பிளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பேக் டோர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக் டோர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். கரெக்டாக அந்த ஆன் ஆஃப் பட்டன் சைடில் வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் இருக்குங்க இல்லையா, அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த பட்டன் எதுவும் ஃபால்ட் ஆகாமல் இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நல்லா இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். அது நம்ம போடுற பேஸ்ட்டை பொறுத்து தான். நம்ம லோக்கல் பேஸ்ட்டு போட்டோம்னா அரை மணி நேரம் ரப்பர் பேண்ட் இருக்கணும். நல்ல பேஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிக்கலாம். கஸ்டமரோட திருப்தி நம்மளுக்கு தேவை. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்பேன் டிஸ்பிளே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ரப்பர் பேண்ட் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டாச்சு. ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 3 இந்த பக்கம் ஒரு 2 அந்த ரப்பர் பேண்ட் போட்டால் போதும். ரொம்ப நேரம் ரப்பர் பேண்ட் போடாதீங்க. ஒயிட் லைட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். ரப்பர் பேண்ட் எடுத்தாச்சு. இன்னொரு டைம் நம்ம டிஸ்பிளேவை செக் பண்ணிவிட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டி கொடுத்துடலாம். 1000 ரூபா கொடுத்து டிஸ்பிளே மாத்திரம் 100 ரூபா கொடுத்து டெம்பர் கிளாஸ் போடுறதுக்கு யோசிக்காதீங்க, போட்டுருங்க. டெம்பர் கிளாஸ் நம்ம 70 ருபீஸுக்கு தான் ஒட்டிகிட்ருக்கோம். யாராவது டெம்பர் தேவைன்னாலும் சொல்லுங்கள். ஐபி போட்டு கார்னரில் இருக்கிற பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் சுரண்டி எடுத்துருங்க. அது கையில் ஃபஸ்ட்டில் எடுத்திங்கன்னா கையிலே வந்துடும். இல்லைன்னா லாஸ்ட்டில் கிளாத் வச்சு எடுத்துக்கோங்க. டிஸ்பிளே அது டேமேஜ் பண்ணிட போகிறீங்க. அது எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாத அளவுக்கு நல்லா கிளியராக இருக்கும். அதுக்காக நம்ம நல்லா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பர் ஒட்டிக்கலாம். எதுவும் டஸ்ட்டு இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஒரு சின்ன டஸ்ட் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் விழுந்துடும். அதுக்காக கிளியராக செக் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்தாச்சு. டெம்பர் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராகவும் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லேயும் அந்த கார்னர்லேயும் கை வச்சுக்கோங்க. அந்த டெம்பரை வந்து கார்னரில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேமரா இருக்குது இல்லையா, அந்த கேமரா ஹோல்ஸும் நம்ம டெம்பரில் இருக்கிற ஹோல்ஸும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கிராஸாக உட்காராமல் கரெக்டாக உட்காரும். இந்த டெம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50லேருந்து 60லேருந்து அந்த ரேட்லேயே கிடைக்குது. அது நம்ம யூஎஸ்டி இல்லாமல் நார்மல் வாங்கினா ரேட் கம்மி, யூஎஸ்டியோட வாங்கினா ரேட் அதிகம். டெம்பர் லாட்டாக எடுக்கிறவங்க இருந்தால் சொல்லுங்கள், பண்ணித்தரலாம். பவுச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். பழைய மாடலாக இருந்தால் 100 ரூபாய்க்கும், புது மாடலாக இருந்தாலும் 120 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துட்ருக்கேன். பவுச் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். ஃப்ளிப் பவுச் இந்த ரேட் போட்டிருக்கேன். நார்மல் பவுச்சுனா 80 ருபீஸ்க்கு பண்ணி தந்துட்டுருக்கேன். யாராவது ஏதாவது ஆக்சசரிஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணித்தரேன் நான். நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் இன்னும் கம்மி ரேட்டே பண்ணி தருவேன். மொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு டைம் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே நல்லா இருக்கான்னு. பர்ஃபெக்டாக இருக்குது. கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம்.